இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. நாடு முழுவதும் முட்டைகளின் தரத்தை ஆய்வு செய்ய இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் உத்தரவு. தனியார் நிறுவனத்தின் முட்டைகளில் வேதிப்பொருள் கலந்திருப்பதாக வெளியான தகவலை அடுத்து நடவடிக்கை. தமிழகம், புதுச்சேரியில் இன்றும் மழை பெய்யும். வரும் 20ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. விழுப்புரம், புதுக்கோட்டை, தேனி, திருச்செந்தூரில் மழையால் குளிர்ந்த மண். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை. ஓரிரு இடங்களில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. முழு கொள்ளளவை எட்டி ரம்மியமாக காட்சியளிக்கும் சென்னை மணலி ஏரி. 6,70,00,000 ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்ட புனரமைப்பு பணிகளால் அதிக அளவில் நீர்த்தேக்கம். டெல்லியில் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் இல்லாத வாகனங்களுக்கு நாளை முதல் எரிபொருள் வழங்கப்படாது. அதிகரித்து வரும் காற்று மாசுவை கட்டுப்படுத்த கடுமையாக்கப்பட்ட விதிகள். எத்தியோப்பியா சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் அபி அகமதுவை சந்தித்து பேச்சுவார்த்தை. இந்தியாவில் எத்தியோப்பிய மாணவர்களுக்கான உதவித்தொகையை இரட்டிப்பாக்க முடிவு செய்திருப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. உலக தலைவர்களில் முதல் முறையாக பிரதமர் மோடிக்கு எத்தியோப்பியாவின் உயரிய விருது வழங்கி கௌரவம். 140 கோடி இந்தியர்களுக்கு விருதை அர்ப்பணிப்பதாக பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. கிராமப்புற வேலைவாய்ப்புக்கான புதிய மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல். வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய இலக்கிற்கேற்ப திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக விளக்கம். दिव्यांग, बुजुर्ग और महिला, अनुसूचित जाति, जनजाति, उनको और प्रोटेक्शन दिया जाए, इसके लिए ये बिल लेके आए हैं. 125 दिन की गारंटी है, गारंटी. மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்தில் கொண்டுவரப்படும் மாற்றங்களுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் காந்தி படத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள். उसी विजुअल में है बाइट, उसी में. 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்றத்தை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் இன்று போராட்டம். நாடு தழுவிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த தேசிய தலைமை. மேற்கு வங்கம், ராஜஸ்தான், புதுச்சேரியில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. ஒவ்வொரு மாநிலத்திலும் லட்சக்கணக்கானோர் பெயர் நீக்கப்பட்டுள்ளதால் வாக்காளர்கள் அதிர்ச்சி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மு.க. ஸ்டாலினை அடுத்தடுத்து சந்தித்த கூட்டணி கட்சி தலைவர்கள்.
தேர்தல் தேதி அறிவித்த பின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ பேட்டி. அது உரிய நேரம் வரும்போது தேர்தல் அறிவிப்பெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தான் பேச்சுவார்த்தை நடக்கும். இப்பயே முன்கூட்டியே அவங்க யூகங்களை சொல்லிட்டு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் மற்ற கட்சிகள் சொல்லிட்டு இருக்கலாம். அது குறிப்பாக அந்த தேர்தல் அறிவிப்பு வர இருக்கிற நேரத்தில் தான் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்கள். அப்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெறும். சென்னையில் இன்று நடைபெறுகிறது தமிழக பாஜகவின் உயர்மட்ட குழு கூட்டம். தேர்தல் வியூகம், தொகுதி பங்கீடு, கூட்டணியில் புதிய கட்சிகளை இணைப்பது குறித்து ஆலோசிக்க திட்டம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி சென்னையில் அன்புமணி தலைமையில் பாமகவினர் இன்று ஆர்ப்பாட்டம். அதிமுக, தவிக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்குமா என அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்ப்பு. ஈரோடு விஜய் பரப்புரையில் அந்தந்த பகுதியினருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே பங்கேற்பாளர்கள் அனுமதிக்கப்படுவர். வாகனத்தை பின்தொடரக்கூடாது, போக்குவரத்துக்கு இடையூறு செய்யக்கூடாது என்றும் தவிக தலைமை அறிவுறுத்தல். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் சர்ச்சை வழக்கை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் விசாரிக்க தடையில்லை. வழக்கு விசாரணை இன்றும் தொடரும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அறிவிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நிரம்பி வழியும் பக்தர்கள் கூட்டம். கடந்த ஒரு மாதத்தில் 26,81,000 பக்தர்கள் சாமி தரிசனம். இந்தோனேஷியாவின் மத்திய அச்சை பகுதியில் கொட்டிய கனமழை. ஆற்று வெள்ளத்தில் பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிப்பு. ஐபிஎல் போட்டிக்கான மினி ஏலத்தில் 77 வீரர்கள் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. அதிகபட்சமாக 13 வீரர்களை ஏலத்தில் எடுத்த கொல்கத்தா அணி. ஐபிஎல் மினி ஏலத்தில் உள்ளூர் வீரர்களை குறிவைத்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. 20 வயது ஆல்ரவுண்டர் பிரசாந்த் வீர், 19 வயது விக்கெட் கீப்பர் கார்த்திக் சர்மா ஆகியோரை தலா 14 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,320 ரூபாய் குறைந்து 98,800 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 4 ரூபாய் சரிந்து 211 விற்பனையாகும் வெள்ளி. சென்னையில் செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறாதவர்களுக்கு அபராதம் விதிக்கும் மாநகராட்சி அதிகாரிகள். 2 நாட்களில் மட்டும் 46,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.